செஃப் ஜெயசூர்யா வேலூர்லேருந்து ஒரு சூப்பரான ரெசிபி சென்ட் பண்ணியிருக்காரு. உருளைக்கிழங்க வச்சு ஒன்று பேர் வந்து மறந்துடுச்சு, நீங்களே சொல்லிடுங்க. எஸ், ஆமாம். ஆக்சுவலாக உருளை கார வறுவல், அதாவது நம்ம குளோபல்லையே அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வெஜிடபிள் அப்படின்னா உருளைக்கிழங்கு சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச ஒரு வெஜிடபிளும் சொல்லலாம். ஸோ அதை வச்சு ஒரு சூப்பரான டிஷ்ஷாக அது. ஆக்சுவலாக நம்ம நல்லா பொடியாக நறுக்கி அதுக்கு ஒரு பொடி வறுத்து ஃபஸ்ட்டு அரைச்சிடுறோம். தென் பொடியாக நறுக்குனா உருளைக்கிழங்கு ரெண்டும் சேர்த்து அட்டகாசமாக இருக்கும். ஸோ உருளை கார வறுவலுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். உருளை கார வறுவல் எப்படி சேருங்கிற பார்த்துடலாம். பொடியாக நறுக்கிய உருளைக்கிழங்கு 4, வரமிளகாய் 4 நம்பர், இடித்த பூண்டு 10 நம்பர், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, கடுகு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. உருளை கார வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. செஃப், குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்னதாக ஒரு பொடி ஒன்று அரைச்சிக்கிறோம். பட்டை, இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பொரியல் மாதிரி வச்சு சாப்பிடலாமா செஃப்? வரமிளகாய் வறுவல். ஓகே. ஆமாம், ஆக்சுவலாக இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் கேர்ட் ரைஸ்க்கு சும்மா அட்டகாசமாக இருக்கும். சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும். அதாவது பிசிபிலாபாத் லைக், அதாவது உங்களுக்கு மைல்டாக என்ன இருக்கும், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ புலாவ், அது நார்த் இந்தியன் டிஷ்ஷு. என்னை கட்டாயப்படுத்தி சொல்ல வைக்கிறீங்க. பட் வந்து எலுமிச்சை, இப்போ லெமன் ரைஸு, டொமேட்டோ ரைஸ்னால் இருக்குல்ல, அதுக்கு லைட்டாக அக்காம்பனிமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். புலாவுக்கு நல்லாயிருக்கும். பட் அது வந்து அதுக்கு தனியாக நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது, நம்ம வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஓகே. தென் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் மிளகு. அதாவது மிளகு சேர்க்குறோம், மிளகாவும் சேர்க்குறோம். அதனால தான் அந்த காரம் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஜீரகம், அப்புறம் சோம்பு. நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா பொரிஞ்சு வருது. இதை ஆற வச்சு நல்லா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். செஃப் சொன்ன மாதிரி ஆறின பிறகு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. செஃப், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது கடலெண்ணெய், கடலெண்ணெய் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். தென் கடுகு தாளிப்பு, அதிலே இடித்த பூண்டு. டவுட் கேட்க மாட்டீங்களா? இப்போ இல்லை கேட்க மாட்டேன் சார். அதுதான் நீங்கள் வந்து தாளிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அடுத்து நம்ம அந்த பொடியாக நறுக்குன உருளைக்கிழங்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக உங்களுக்கு நம்ம கட் பண்ணிட்டு உடனே சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம அப்படியே சேர்த்துடலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாக அந்த கோல்டு வாட்டரில் கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கலர் மாறாமல் இருக்கும். தண்ணியில் எப்படினாலும் நம்ம வெட்டி வச்சோன்னா தான் உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இப்போ நம்ம தண்ணியில் ரொம்ப நேரம் ஊற வைக்கும் போது அதோட ஃப்ளேவர், அதோட நியூட்ரிஷன்லாம் போயிடாதா சார்? போகுதா? அதான் நீங்கள் உடனே பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அப்படியே பண்ணிடலாம். பட் எனி காஸ்ட் வந்து நம்ம லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணி போட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த அப்பீல் கரெக்டாக இருக்கும். ஓகே. ஏன்னா நம்ம ரொம்ப பொடியாக கட் பண்ணுறோம். ஸோ அப்போ உடனே செஞ்சு உடனே சாப்பிட்ருங்க, அதான் எப்பயுமே ஹெல்த்தியும். கரெக்டா சார்? ஆமாம்மா, நீங்கள் வர எல்லாரும் தெளிவாக பேச ஆரம்பிச்சிங்க. எஸ், ஏன்னா நான் வந்து இனிமேல் ரெசிபி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா? ஸோ உங்ககிட்ட இருந்து நான் வந்து ட்ரெயின் ஆகிட்டேன். மஞ்சத்தூள் இப்போ ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். எஸ். செஃப், இந்த மசாலா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ பொட்டேட்டோ எல்லாம் மஷ்ரூம் அந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணி இதே மசாலா நம்ம ஆட் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஆக்சுவலாக ஈவன் இப்போ நம்ம எக்குனா இருக்குல்ல, எக்லேயே நம்ம லைட்டாக ஒரு பெரட்டல் பண்ணுறோம், இல்லை பொரியல் பண்ணுறோம், இல்லை ஆம்லெட் பண்ணுறோம், பண்ணுறப்ப லாஸ்ட்டாக மேலே டாப்பிங் பண்ணிக்கலாம். அது மாதிரி மஷ்ரூம்லேயே நம்ம ஆட் பண்ணலாம். பட் அளவை கம்மி பண்ணிக்கணும். இதில் இருக்கிற காரத்தை, இப்போ மஷ்ரூம்னா, இப்போ மஷ்ரூம் பன்னீர் அப்படின்னா அதோட காரத்தோட அளவு கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா ஸ்ட்ராங்கான வெஜிடபிள்ஸ் நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா அதை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். அந்த டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூனில் தான் அந்த டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகே சார், நம்ம தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் எதனால கேட்டேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய அரைச்சி வச்சிருப்போம், நம்ம குவான்டிட்டி தெரியாமல், ஸோ அதை வந்து நம்ம அகைன் யூஸ் பண்ணலாமான்றதுக்காக கேட்டேன். தாராளமாக பண்ணலாம். மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம
யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம வருஷம் ஃபுல்லாக அரைச்சி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் அதோட ஃப்ளேவர், டேஸ்ட்டு, அந்த அரோமா எல்லாமே போயிடும். எஸ், கொஞ்சம் கம்மியாகும். தென் இது லைட்டாக வந்து தண்ணி தெளித்த மாதிரி லைட்டாக, ரொம்ப கம்மியாக, ரொம்ப வேணால் லைட்டாக தெளிச்சிட்டோம். இதுக்கு தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டுடலாம். கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்தில் அதுக்கப்புறம் அந்த பொடியை நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா அட்டகாசமாக ரெடி ஆகிடும். இன்கேஸ் வந்து நம்ம பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும். நான் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு 3 மினிட்ஸில் உங்களுக்கு அட்டகாசமாக நல்லா வெந்துடும். தென் அதுக்கப்புறம் நம்ம இந்த பொடி ஆட் பண்ணிக்கலாம். செஃப், ஒரு சில பேருக்கு வந்து இந்த கருக்கு முறுக்குன்னு சாப்பிட பிடிக்கும் இல்லையா? ஸோ லைட்டாக நம்ம வந்து வேக வைக்காம லைக் நம்ம பவுடர் போட்டே அப்படியே நம்ம வேக வச்சு சாப்பிடலாம் இல்லையா? கருக்கு முறுக்கு அப்படின்னா வந்து நம்ம தண்ணி வேணால் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டோம், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே, அது மாதிரி பண்ணோன்னா நல்லா லைக் அந்த சிப்ஸ் மாதிரி இருக்கும், அந்த கிறிஸ்பியாக இருக்கும். கரெக்ட் செஃப். நம்ம இப்போ நான்வெஜ் அப்படின்னா சிக்கன் எப்பயுமே நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ வெஜ்னா எல்லாருமே வந்து பொட்டேட்டோ தான் சூஸ் பண்ணுவோம். பிகாஸ் அந்த டேஸ்ட்டும் ப்ளஸ் அப்புறம் வந்து அதில் நிறைய டிஷ்ஷஸும் செய்வாங்க இல்லையா? உருளைக்கிழங்கு வந்து குளோபலில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி சின்ன பசங்கள்லேருந்து, அதாவது சுப்ரீம் பீஸ், உங்களுக்கு லைக் இப்படி எதையும் எடுத்து வைக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், முழுசாக சாப்பிடலாம். சீட் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம ஸ்கின், ஒரே ஒரு ஸ்கின் எடுத்தோன்னே அப்படியே உள்ளே இருக்கிறது எல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தோட பேலட் எல்லாத்துக்குமே வந்து அது பிடிச்ச ஒரு உணவுன்னு சொல்லலாம். செஃப் ரெடி ஆயிடுச்சா? செஃப் ரெடி ஆகிட்டே இருக்குது, பார்த்துடலாம். ஓகே, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இன்னும் 2 நிமிஷம் லைட்டாக உங்களுக்கு குக் ஆகட்டும். செஃப், இப்போ அகைன் பார்த்தோன்னே லெமன் சாதத்துக்கு சாப்பிடலான்னு தோணுது செஃப். அதான் நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன், லெமன் சாதம், புளி சாதம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அந்த வெரைட்டி ரைஸ், எனி வெரைட்டி ரைஸ், சவுத் இந்தியன் பேஸ்டு ரைஸ் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு புலாவ் சொன்னீங்க, புலாவ் வந்து நார்த் இந்தியன் பேஸ்டு. நம்ம சவுத் இந்தியன் பேஸ்டு எந்த ஒரு வெரைட்டி ரைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே ஈவன் சூப்பராக இருக்கும். ஈவன் இதுலேயே கூட ரைஸை நம்ம போட்டு பரட்டி சாப்பிட்டோம்னா உருளைக்கிழங்கு சாதம் ஆயிரும். எஸ் செஃப், நம்ம அதான் சொல்ல வந்தது. அப்படியே ஒரு ரைஸ் போட்டோம்னால முடிஞ்சிருச்சு. ஸ்டீம் ரைஸ் எடுத்து நம்ம போட்டு இந்த மசாலாலாம் ஆட் பண்ணால் வேற லெவலில் இருக்கும் இல்லையா? ஸ்டீம் ரைஸ்னால் ஆமாம், கரெக்டாக அந்த ரைஸில் மட்டும் லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு, ஏன்னா உங்களுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஜென்ரலாக வெரைட்டி ரைஸ் நம்ம செய்கிறப்ப அப்படி தான் பண்ணுவோம். ஈவன் பாஸ்மதியாக இருக்கட்டும், இல்லை ஜீரக சம்பா, இல்லை பச்சரிசி, எதுனாலுமே வடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் இதோட சேர்த்து லைக் நம்ம இந்த பிரட்டல் ரெடினா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டாஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். செஃப், இப்போ வந்து நம்ம வந்து மேக் பண்ணும்போது இந்த வாட்டர் இப்போ வைக்கும் போதே வந்து ஆயில் போடணுமா, இல்லை வெந்த பிறகு தான் நம்ம ரைஸில் வந்து ஆயில் போடணுமா? இல்லை, வெந்து வடிச்சு தென் ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி லைட் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா ஒன்று ஒட்டாமல் இருக்கும். உடையாதா? லைக் நம்ம இப்படி போடும் போது லைக் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஆயில் போடுறோம், லைக் நம்ம கிண்டும் போது உடையாம பெரட்டும். ஓகே, ஐ தாட் வந்து நம்ம வந்து குண்டால இருக்கும் போதே ஆயிலை ஊற்றணும் அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சம் அறிவு அதிகமாக இருக்குல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, அதுதான் இந்த மாதிரி கேள்வியில் நான் நிறைய கேட்பேன். ஓகே, ரெடி ஆயிருக்கும்ல செஃப்? இப்போ ரெடி ஆயிருச்சு. நம்ம ஈவன் அடுத்த நம்ம பொடி சேர்த்துடலாம். எஸ், நம்ம பொடி, இந்த அரைச்ச பொடியை ஆட் பண்ணிக்கிறோம். இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு, நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஓகே செஃப், ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ஆனா என் வாயில பேர் தான் வரல, ஆனா நல்லா சாப்பிடுன்னு மட்டும் தெரியும் செஃப். ஆமா, அதான் வருமே. ஆக்சுவலா ஜெனரலா இந்த உருளை கார வறுவல் தான் சொன்னேன். அதாவது வேற எந்த ஒரு மசாலானா நிறையவே கிடையாது. ட்ரை ரோஸ்ட் பண்றோம், பொடி சேர்க்குறோம். நார்மலா வந்து மிளகாத்தூள் மட்டும் வச்சு செய்வாங்க. பட் அதுல இருந்து பேசிக்காக இந்த அஞ்சரை பொட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து போட்டு வறுத்து பண்ணுறோம். பட் ரிசல்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஒரு சிம்பிளி சூப்பர் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் ஃபஸ்ட்டு பண்ண டிஷ்ஷும் வந்து ஆக்சுவலாக அந்த கிராபு நண்டில் வந்து ஒரு அருமையான மசாலா, அந்த சின்ன வெங்காயமாக இருக்கட்டும், இந்த தேங்காய் இருக்கட்டும், ஒரு நல்ல ஃப்ளேவர் வித்து ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட.
ரெண்டுமே சூப்பர் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எஸ், நம்ம செஃப் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம 2 டிஷ்மே ரொம்ப சூப்பராக வந்துச்சு. எல்லாருமே மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தேங்க்யூ ஸோ மச் ஜெயசூர்யா, இந்த ரெசிபி சென்ட் பண்ணதுக்கு ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஓகே, இதே மாதிரி சூப்பரான டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீக் நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். Until then, bye from Rithi, Chef Palimurugan. signing off from Suvayo Suvai.